ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விஎஸ்எஸ்சியில் 2012 கேட்ட மிஷினிஸ்ட் கொஷின் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1. In IS system of limits and fits where the different types of fits are obtained by varying the size of shaft, name the given to the system is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம லிமிட் ஃபிட் டாலரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 சிஸ்டம் இருக்குது. ஹோல் பேசிஸ் சிஸ்டம், ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு 2 சிஸ்டம் இருக்குது. ஹோல் பேசிஸ் சிஸ்டம்னா இப்போ இந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹோல் பேசிஸ் சிஸ்டம். ஹோல் பேசிஸ் சிஸ்டம்னா அந்த ஹோலோட சைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ஷாஃப்டோட சைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த வேரி ஆகிறத வச்சு இது கிளியரன்ஸ் ஃபிட்டா, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டா, இல்லை டிரான்சிஷன் ஃபிட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் ஹோல் பேசிஸ் சிஸ்டம். ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஷாஃப்டோட சைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் ஹோலோட சைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம். இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, where the different types of fits are obtained by varying the size of shaft அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. varying the size of shaftனா ஷாஃப்டோட சைஸ் வேரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாஃப்டோட சைஸ் வேரி ஆகிட்டே இருந்தால் அது என்ன சிஸ்டம்னா ஹோல் பேசிஸ் சிஸ்டம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரணும்னா ஆப்ஷன் ஏ, ஹோல் பேசிஸ் சிஸ்டம். Question number 2. The grain size of grinding wheel is indicated by number. Which range of grain size is referred to as very fine? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரெயின் சைஸ் ஒரு நம்பரில் இண்டிகேட் பண்ணுவாங்க. அது வெரி ஃபைனாக இருந்தால் அதோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரெயின் சைஸ்னால் என்னன்னாக்க, இந்த கிரைண்டிங் வீலில் இருக்க அப்ராசிவ் துகள்கள் இருக்குல்ல, அதை தான் கிரெயின் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிரிட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வெரி ஃபைனுக்கு என்ன நம்பர் இண்டிகேட் பண்ணுவாங்கனாக்க, இப்போ கிரெயின் சைஸ் கோர்ஸு, மீடியம், ஃபைனு, வெரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. இந்த கோர்ஸு, மீடியம், வெரி ஃபைனுக்குலாம் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த அப்ராசிவ் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கோர்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அப்ராசிவ் பெருசாக இருக்கும், ஆனால் வெரி ஃபைன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பொடிசாக இருக்கும், போக 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 ரொம்ப பொடிசாக இருக்கும். அதுதான் கோர்ஸு, மீடியம், ஃபைனு, வெரி ஃபைனுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம கொஷினில் வெரி ஃபைனை எப்படி நீங்கள் இண்டிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ரேஞ்சில் இண்டிகேட் பண்ணுவோன்னா 220 to 600 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், வெரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரில் இண்டிகேட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரணும்னா ஆப்ஷன் சி, 220 to 600 அப்படி சொல்லிட்டு வரணும். கொஷின் நம்பர் 3. யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கிராம் பர் சிசி, கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரு, கிராம் பர் செகண்ட், நன் ஆஃப் தி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினாலே நமக்கு தெரியும் நோ யூனிட் அப்படி சொல்லி தான் போடுவோம். ஏன் நோ யூனிட் போடுறோம்னாக்கா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன ஃபார்முலானா மெட்டீரியல் டென்சிட்டி டிவைடட் பை வாட்டர் டென்சிட்டி. மெட்டீரியல் டென்சிட்டினா ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம எந்த மெட்டீரியல் எடுக்கிறோமோ அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காப்பர் எடுக்கிறோம்னா காப்பரோட டென்சிட்டி போட்டுக்கணும். ஏன் கீழே வாட்டர் டென்சிட்டி போடுறாங்கன்னா, ஏன்னா வாட்டரோட டென்சிட்டி தான் 1, அதனால தான் அதை நம்ம பேஸாக வச்சுக்கிறது ஒரு வேல்யூ 1ஆக வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன மெட்டீரியல் எடுக்கிறோமோ அதோட டென்சிட்டியோட யூனிட் என்ன வரும்னா கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அப்படின்னு வரும். ஆனால் வாட்டரோட டென்சிட்டி என்ன வரும்னா அதோட யூனிட்டும் கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ 2 யூனிட்டுமே கேன்சல் ஆயிரும். அதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு நோ யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபவ் வரணும். கொஷின் நம்பர் 4. த சம் ஆஃப் இன்டீரியர் இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் எ ரெகுலர் ஹெக்ஸாகன் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சம் ஆஃப் இன்டீரியர் இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்க்ளூடட் ஆங்கிள்னால் என்னன்னாக்க, இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இன்டர்செக்ட் ஆகிறப்ப இதுக்கு இடைப்பட்டு உள்ள ஆங்கிள் தான் இன்க்ளூடட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ கொஷினில் சம் ஆஃப் இன்டீரியர் இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா சைடும் உள்ள இன்க்ளூடட் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இன்க்ளூடட் ஆங்கிளுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்க்ளூடட் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலானாக்க 2n - 4 × 90 டிவைடட் பை n. இப்போ இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸகன்னால நம்ம இங்கே 6 போடுறோம். இந்த டேப்லர் காலத்தில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த பாலிகனுக்கு எவ்வளோ சைடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானோகன்னா 9 சைடு இருக்கும், டிகாகன்னா 10 சைடு இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இங்கே என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க.
இப்போ இங்கே வந்துட்டு எக்ஸகன் கொடுத்துருக்கனால இந்த எண் இருக்கிற இடத்துல வந்து 6 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 120 கிடைக்கும். இப்போ இந்த 120ங்கிறது என்னன்னாக்கா இந்த இதுக்கும் இல்லை இடைப்பட்டுள்ள ஆங்கிள் தான் வந்துட்டு 120. ஆனால் அவங்க கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் இன்டீரியர் இன்க்ளூட் ஆங்கிள், எல்லாத்தோட இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 6 போடுறோம். ஏன் இங்கே 6 போடுறோன்னா எக்ஸகனோட சைடு வந்து 6, ஒரு சைடு 120னா அப்போ 6 சைடு எவ்வளோ அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி பார்த்தோன்னா 6 சைடுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 120 × 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்து 720 டிகிரி கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 720 டிகிரி. கொஷின் நம்பர் 5. Due to continuous use, the grinding wheel of half-hand grinder is glazed locally. What tool will you use to rectify this defect? ஆப்ஷனில் வந்துட்டு பஃபிங் வீலு, டைமண்ட் வீலு, சிபிஎன் வீலு, டைமண்ட் ட்ரெஸ்ஸர். இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ நம்ம ஒரு கிரைண்டிங் வீலை வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்துட்டு கிளேசிங், லோடிங் இந்த மாதிரி டிஃபெக்ட் நடக்குது. இந்த மாதிரி டிஃபெக்ட் நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது சரி பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது, அது பேர் என்னன்னாக்கா டைமண்ட் ட்ரெஸ்ஸரு. அது எப்படி இருக்குன்னா இந்த இமேஜில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து டைமண்ட் ட்ரெஸ்ஸரு. டைமண்ட் ட்ரெஸ்ஸர்னால் அது வந்து ஃபுல்லாகவே டைமண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த எட்ஜு மட்டும்தான் டைமண்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த கிளேசிங், லோடிங் இந்த மாதிரி டிஃபெக்ட்லாம் சரி பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரணும்னா ஆப்ஷன் டி டைமண்ட் ட்ரெஸ்ஸர் தான் வரணும். இந்த பஃபிங் வீலு, டைமண்ட் வீலு, சிபிஎன் வீலு இதெல்லாம் வராது. நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா டைமண்ட் ட்ரெஸ்ஸர் தான் வரும். கொஷின் நம்பர் 6. In case of dia 30 H7D9, the H7 indicates. இப்போ இந்த அவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, டயா 37 H7D9ல் H7 வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். 30னா என்ன, H7னா என்ன, D9னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ அதே மாதிரி தான் அங்கே 13 இருக்கிற இடத்துல இங்கே வந்து 15 இருக்குது. இந்த 50ங்கிறது என்னன்னாக்கா பேசிக் சைஸ். இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 50 தனியாக, H7 தனியாக 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த 50ங்கிறது என்னன்னாக்கா பேசிக் சைஸு, H7 அப்படிங்கிறது என்னன்னாக்கா டாலரன்ஸ் ஜோனு. இந்த H7 டாலரன்ஸ் ஜோனில் வந்து ஹச்சுங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ங்கிறது கிரேட் ஆஃப் டாலரன்ஸ்னு சொல்கிறாங்க. இதை நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 50ங்கிறது பேசிக் சைஸு, இந்த H7 அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே பர்டிகுலராக ஹச்சுங்கிறது என்னென்னா ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ங்கிறது கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து சீன் அப்படின்னு கொடுத்துருக்கு, ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்துச்சுன்னா அது வந்து ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஷாஃப்ட்டு. அந்த 9ங்கிறது ஐடி கிரேட் ஆஃப் டாலரன்ஸை குறிக்குது. அவ்வளோதான். இங்கே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தா ஷாஃப்ட்டு, கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணியிருந்தால் அது வந்து ஹோலு. அவ்வளோதான், அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் H7, அது ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது வந்து டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே ஆப்ஷனில் அந்த டாலரன்ஸ் ஜோன் இல்லை. அப்போ நம்ம வேறு என்ன எடுக்கலாம், ஹோல் சைஸ் எடுக்கலாமா? ஸோ நம்ம இங்கே வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன பண்ணோம்னாக்கா ஆப்ஷன் ஏ ஹோல் சைஸ் பண்ணலாம். Question number 7. A car has a 2 wiper which does not overlap. Each wiper has blade of length r centimeter sweeping through an angle theta degree. The total area cleared in each sweep of blade. இந்த கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காரில் வந்து 2 வைப்பர் இருக்கான். அந்த 2 வைப்பரும் do not overlap அப்படின்னா என்னென்னா ரெண்டுமே டச் ஆகிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேடோட லென்த் வந்து 6 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்வீப்னா அது மூவ் ஆகிறது வந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆகும்னா அது வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஏரியா மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு ஜென்ரலாக ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலானா πr². இதுதான் ஃபார்முலா. ஜென்ரல் ஏரியா வந்து என்னது, ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா πr². இதை வந்துட்டு ஏன் நம்ம தீட்டா டிவைடட் பை 360 போட்டிருக்கோம்னா, நம்ம எவ்வளோ ஆங்கிள் நம்ம அது மூவ் ஆகுது நமக்கு தெரியாது. அவங்க தீட்டா அப்படின்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
தீட்டா டிவைடட் பை 360 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஏன் வந்து இன்ட்டு 2 போட்டிருக்கோன்னா அங்கே வந்து 2 வைப்பர் இருக்குது, அதனால தான் 2 போட்டிருக்காங்க. திரும்பியும் சொல்கிறேன், நமக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா, ஜென்ரலாக வந்து ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து πr². அதனால் வந்து இங்கே πr² போட்டாங்க. ஏன் தீட்டா டிவைடட் பை 360 போட்டிருக்காங்கனாக்கா, நம்ம அது வந்து எவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆகுதுன்னு தெரியாது, தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து தீட்டா டிவைட் பை 360 போட்டிருக்கோம். இன்ட்டு 2 ஏன் போட்டிருக்கோன்னா அங்கே வந்து 2 வைப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இன்ட்டு 2 போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னாக்கா, ஆப்ஷன் ஏ 2 இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr² வரணும். Question number 8. What is the effect of clearance angle of cutting tool in lathe when it is set above the center height? அதாவது இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து லேத்தில் வந்து டர்னிங் பண்ணுவோம். அப்படி டர்னிங் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் இருக்குல்ல, அந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலில் வந்து அபோவ் த சென்டர் ஹைட் வச்சிட்டோம்னா என்னென்ன டிஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஃபெக்டில் வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இமேஜை பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு இந்த டூவில் வந்து இதுதான் வந்து சென்டர் லைனு. இந்த சென்டர் லைனுக்கு மேலே வந்து சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை வச்சுட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா, கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிரும், ரேக் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு கிளியரன்ஸ் ஆங்கிள். கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு, ரேக் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கிளியரன்ஸ் ஆங்கிள் என்ன ஆயிருக்கு பாருங்கள், கிளியரன்ஸ் ஆங்கிள் குறைஞ்சிருக்கு. அதனால் இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா, ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள் கெட்ஸ் டிக்ரீசஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. Question number 9. For turning cast iron, which tool material is most suitable for turning with maximum cutting speed? இப்போ நம்ம வந்து டர்னிங் பண்ண போகிறோம். என்ன மெட்டீரியல்னால் கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியலு. கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல் நம்ம வந்து டர்னிங் பண்ணுறோம். அப்போது வந்து நம்ம வந்து எந்த டூல் மெட்டீரியல் எடுத்தால் நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாகவே இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு. ஃபஸ்ட்டு வந்து ஹை கார்பன் ஸ்டீலு, அடுத்து வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீலு, அதுக்கப்புறம் வந்து என்ன வரும்னா ஸ்டெல்லைட்டு, கார்பைடு, செராமிக்ஸு, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக தான் டைமண்டு. டைமண்டில் தான் நம்ம வந்து அதிக கட்டிங் ஸ்பீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த இருக்கிற ஆப்ஷனில் வந்து எது எடுக்கலாம், எது வந்து ஹை கட்டிங் ஸ்பீடில் நம்ம வந்து பண்ணலான்னா டைமண்டு. டைமண்ட் இல்லைன்னா நம்ம கார்பைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும்னா டைமண்டு தான் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ டைமண்டு. Question number 10. The weight of aluminum sheet density வந்து 2.7 gram per cc of size 1 meter width, 1 meter length and 1 mm thickness. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அலுமினியம் ஷீட் இருக்குல்ல, அதோட டென்சிட்டி வந்து கொடுத்துட்டாங்க, அதோட லென்த்து வித்து திக்னஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு அதோட வெயிட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து டென்சிட்டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா மாஸ் பை வால்யூம் அப்படி ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ இது வந்து நம்ம வந்து மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து அலுமினியம் ஷீட்டோட டென்சிட்டி வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 2.7 கிராம் பர் சிசின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. வால்யூம்ங்கிறது லென்த்து, பிரெத்து, வித்து. லென்த்து வந்து எவ்வளவு 1 மீட்டரு, அதனால் இங்கே 1 மீட்டர் போட்டிருக்கோம். பிரெத்தும் 1 மீட்டரு, அதனால் இங்கே 1 மீட்டர் போட்டிருக்கோம். திக்னஸ் வந்து 1 mm, அதனால் இங்கே 1 mm போட்டிருக்கோம். இப்போ இந்த செகண்ட் லைனில் வந்து அவங்க கொடுத்ததை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டென்சிட்டி வந்து 2.7 கிராம் பர் சிசின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே 2.7 கிராம் பர் சிசின்னு போட்டேன். வால்யூம்னா என்னென்னா லென்த்து, பிரெத்து, திக்னஸ்ஸு. லென்த்து வந்து 1 mm, பிரெத்து வந்து 1 mm, திக்னஸ் மட்டும் 1 mm அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த 2.7 கிராம் பர் சிசியை வந்து கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப்னு மாற்றிருக்கேன். ஏன் வந்து நான் கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் மாற்றிருக்கேன்னா, நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து கிலோகிராமில் இருக்குது, அதனால் வந்து நான் கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் மாற்றிக்கிறேன். அதனால் கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் மாற்றணும்னா இன்ட்டு 1000 போட்டோம்னா நமக்கு வந்து கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து ஒரு இது வந்து எம்எம்மாக இருக்குது, அதையும் மீட்டராக மாற்றிக்கிறேன். இப்போ நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 2.7 கிலோகிராம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி 2.7 கிலோகிராம். Question number 11. What is the name of the control system of the CNC machine in which the actual position of the tool is compared with the input value?
அதாவது கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து சிஎன்சி மிஷினில் வந்துட்டு டூலெல்லாம் மூவ் ஆகுதில்ல, அது வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு லேத்தில் வந்து நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த டூலை வந்து நகர்த்துறது வந்து அந்த ஸ்க்ரூ மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க, அது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம அந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை வந்து மூவ் பண்ணுவோம். அதுவே நம்ம அந்த சிஎன்சி மிஷினில் எடுத்துக்கிட்டோம்னா எது வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா சர்வோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை தான் வந்து டூலை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி சர்வோ கண்ட்ரோல். கொஷின் நம்பர் 12. A hole of diameter 20 H7 is to be finished. What measurement device will you select to check whether the size of hole is within the limit or not? இப்போ வந்துட்டு இப்போ டயாமீட்டர் வந்து 20, H7 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஷாஃப்ட் ஒரு ஹோல் இருக்குது, ஒரு ஹோலோட டயாமீட்டர் வந்து 20, அந்த H7ங்கிறது அதோட டாலரன்ஸ் ஒன்று, அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ வந்து இதை வச்சு இதை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் பிளக் கேஜு, வெர்னியர் மைக்ரோமீட்டரு, வெர்னியர் கேலிப்பரு, லிமிட் ரிங் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெர்னியர் மைக்ரோமீட்டரும் வெர்னியர் கேலிப்பரும் செக் பண்ண மாட்டாங்க. இந்த வெர்னியர் மைக்ரோமீட்டரும் வெர்னியர் கேலிப்பரும் மெஷர்மெண்ட்டு தான் பார்ப்பாங்க, செக் பண்ண மாட்டாங்க. இந்த லிமிட் பிளக் கேஜும் லிமிட் ரிங் கேஜும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ரிங் கேஜ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ரிங் கேஜ் வந்து ஷாஃப்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹோலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் ஆஃப் டயாமீட்டர் 20 H7 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து என்ன வரும்னா பிளக் கேஜ் தான் எடுக்கணும். பிளக் கேஜ்லாம் வந்து நம்ம வந்து ஹோலு வந்து வித்தின் த லிமிட்டில் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிமிட் பிளக் கேஜில் தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ லிமிட் பிளக் கேஜு. கொஷின் நம்பர் 13. Morse taper is one of the international acceptable standard tapers. The Morse taper is available from. அதாவது நம்ம எல்லாமே வந்து மோர்ஸ் டேப்பர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து மோர்ஸ் டேப்பர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம்னா மோர்ஸ் டேப்பர் தான் வந்து செல்ஃப் ஹோல்டிங். ஒன்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அதுவாகவே ஹோல்டு பண்ணிக்கும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி அந்த டேப்பரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்ன நம்பரில் வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கா MT0 to MT7 இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கு பாருங்கள். தே ஆர் அவைலபிள் ஃப்ரம் MT0 to MT7. இந்த MTங்கிறது மோர்ஸ் டேப்பர் தான், அவங்க ஷார்ட் ஃபார்மாக MT அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மோர்ஸ் டேப்பர் தான் வந்து நம்ம லேத்து சென்ட்ரு, ட்ரில்லு, ரீமர் இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து மோர்ஸ் டேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட இன்க்ளூடட் ஆங்கிள் எவ்வளோனாக்கா அப்ராக்சிமேட்லி 3 டிகிரி, ஆஃப் இன்க்ளூடட் ஆங்கிள்னால் 1 டிகிரி 29 மினிட்டு 55 செகண்ட் சம்திங் வரும். இதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட நம்பர் வந்து என்னென்ன இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 0 to 7 வரும். கொஷின் நம்பர் 14. A gear wheel has 36 teeth and 3 mm model. The pitch diameter is. இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. மாடல் இஸ் ஈக்குவல் டு pitch diameter divided by number of teeth. pitch diameter தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாடல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே 3 நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் டீத் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 36 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம பிட்ச் டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். பிட்ச் டயாமீட்டர் எவ்வளோ வரும், 3 × 36 வந்து 108 வரும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி 108. கொஷின் நம்பர் 15. டிவைட் 0.018 by 0.03. இது ஆர்டினரி நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னாக்கா இங்கே வந்து இன்ட்டு 1000 பண்ணுறோம். ஏன் 1000 பண்ணுறோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, அதனால் வந்து இன்ட்டு 1000 பண்ணோன்னா 18 divided by 3ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 6 கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் சி 6 வரும். அடுத்த கொஷினில் வந்து the main purpose of using worm and worm wheel drive in machine and accessory to. அதாவது வந்து worm and worm wheel வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த worm and worm wheel வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ஷேப்பிங்கில் ஃபீடு கொடுக்குறோம்ல, அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா worm and worm wheel யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மில்லிங்கில் இண்டெக்ஸிங் பண்ணுறோம்ல, இண்டெக்ஸிங் பண்ணுறது வந்து
நம்ம வார்ம் அண்ட் வார்ம் வீல் தான் யூஸ் பண்ணுறோம். வார்ம் அண்ட் வார்ம் வீல் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்துட்டு ஸ்பீடு ரிடக்ஷன் பர்பஸ்ஸு. நம்ம வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணோன்னா அது வந்து 1 mm தான் நவரும். அதாவது நம்ம எடுத்துட்டோன்னா அதோட ரேஷியோ வந்து என்னென்னா 1:40. நம்ம 40 ரெவல்யூஷன் சுற்றினோம்னாக்க அது வந்து ஒரு ரெவல்யூஷன் மூவ் ஆகும். அதுதான் அதோட அர்த்தம். நம்ம ஏன் வார்ம் அண்ட் வார்ம் வீல் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பீடு ரிடக்ஷன் பர்பஸ் தான். அந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம வார்ம் அண்ட் வார்ம் வீல் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் லார்ஜ் ஸ்பீட் ரிடக்ஷன் ஃப்ரம் ஷாஃப்ட் டு வார்ம் வீல்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷனில் வந்து ப்ரொவைட் லார்ஜ் ஸ்பீட் ரிடக்ஷன் ஃப்ரம் வீல் டு வார்ம் ஷாஃப்ட்டு. இப்போ நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும், ஷாஃப்ட் டு வீல் வருமா, வீல் டு ஷாஃப்ட் வருமா, அப்படி கன்ஃபியூஷன் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இமேஜ் எடுத்துக்கணும். எப்பொழுதுமே இந்த ஷாஃப்ட் இருக்குல்ல, ஷாஃப்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மோஷன் வந்து இந்த வீலுக்கு வரும். இதில் தான் வந்துட்டு நம்ம ஹேண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வார்ம் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீல் ரொட்டேட் ஆகும். அதனால் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா ப்ரொவைட் ஏ லார்ஜ் ஸ்பீட் ரிடக்ஷன் ஃப்ரம் வார்ம் ஷாஃப்ட் டு வார்ம் வீல் தான் வரணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ப்ரொவைட் லார்ஜ் ஸ்பீட் ரிடக்ஷன் ஃப்ரம் வார்ம் ஷாஃப்ட் டு வார்ம் வீல். Question number 17, the tooth thickness of rack is measured by. அதாவது நம்ம இந்த ரேக் இருக்குல்ல, ரேக் அண்ட் பினியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த ரேக்கோட டூத் திக்னஸ் வந்து எதில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிவர்சல் வெர்னியர் கேலிப்பர், ஃப்ளாஞ்ச் மைக்ரோமீட்டர், கியர் டூத் வெர்னியர் கேலிப்பர், கியர் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பார்த்துடலாம். யூனிவர்சல் வெர்னியர் கேலிப்பர் என்னன்னாக்கா நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற வெர்னியர் கேலிப்பரை தான் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூனிவர்சல் வெர்னியர் கேலிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்சல் வெர்னியர் கேலிப்பரை வச்சு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் டைமென்ஷன், இன்டர்னல் டைமென்ஷன், டெப்த்து இது எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளாஞ்ச் மைக்ரோமீட்டர்னா இதுதான் வந்து ஃப்ளாஞ்ச் மைக்ரோமீட்ரு. இந்த ஃப்ளாஞ்ச் மைக்ரோமீட்டர் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா கார்டல் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டல் திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளாஞ்ச் மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு கியர் டூத் வெர்னியர் கேலிப்பர். இந்த கியர் டூத் வெர்னியர் கேலிப்பரில் தான் நம்ம வந்து டூத் திக்னஸை வந்து மெஷர் பண்ணுவோம். இந்த இமேஜ் தான் வந்து கியர் டூத் வெர்னியர் கேலிப்பர். இதில் தான் வந்துட்டு நம்ம டூத்தோட திக்னஸ் வந்து மெஷர் பண்ணுவோம். இந்த 4வது ஆப்ஷன் வந்து கியர் டெஸ்டர். என்னடா அது கியர் டெஸ்டர் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே இல்லை. கியர் டெஸ்டர்னால் இப்போ நம்ம ஒரு கியர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம்னா அந்த கியரை வந்து இந்த ஸ்பிண்டிலில் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ இந்த கியருக்கு மாஸ்டர் கியர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து இன்னொரு ஸ்பிண்டிலில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இதை ரன் பண்ணோன்னா இதில் ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சுன்னா இந்த டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரில் காட்டும். அதுதான் வந்து கியர் டெஸ்டர். இப்போ இந்த கியர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கியர் டெஸ்டரு. அதுக்கும் இந்த கொஷினுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ டூத் திக்னஸ் வந்து நம்ம எதில் வந்து மெஷர் பண்ணுவோம்னாக்கா கியர் டூத் வெர்னியர் கேலிப்பரில் தான் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் சி, கியர் டூத் வெர்னியர் கேலிப்பர். Question number 18, a shaft is turned in one finish cut. Which one of the following parameter will directly influence the machining time? இப்போ நம்ம வந்து ஒரு ஷாஃப்ட்டை வந்து டர்னிங் பண்ணுறோம். அது வந்து டர்னிங் பண்ணுறப்ப ஒரே ஒரு ஃபினிஷ்க்கு, அதாவது 1 ஃபினிஷ் கட்னா நம்ம வந்து ஒரு டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்தே ஃபினிஷ் பண்ணிடுறோம், அதான் அர்த்தம். அப்படி பண்ணுறப்ப டைமை வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கட்டிங் டெப்த்தா, செட்டிங் ஆங்கிளா, டயாமீட்டர் ஆஃப் ஒர்க் பீஸா, டூல் ட்ராவல் டிஸ்டன்ஸா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கீழே இருக்க 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ கட்டிங் டெப்த் எடுத்துக்கணும்னா கட்டிங் டெப்த்தை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து டைம் வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து டூல் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கட்டிங் டெப்த் வந்து 5 mm கொடுக்கலாம். கட்டிங் டெப்த் வந்து 5 mm கொடுத்துட்டு டூல் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து 5 mm 10 mm பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கட்டிங் டெப்த் வந்து 0.1 mm கொடுக்குறீங்க. 0.1 mm கொடுத்துட்டு டூலோட அந்த டூல் ட்ராவல் லென்த் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் 1 மீட்ரு, 2 மீட்ரு, 3 மீட்ரு அப்படி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து டைம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டூல் ட்ராவல் டிஸ்டன்ஸ், அதாவது அதோட டூல் ட்ராவல் ஆகி போகுது அதோட லென்த்தை பொறுத்து தான் வந்து டைம் இருக்குது. டைம் வந்து அதிகமாகும். சப்போஸ் லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா டைமும் கம்மியாக இருக்கும், லென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டைமும் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். மற்றபடி இந்த கட்டிங் டெப்த்து, செட்டிங் ஆங்கிள், டயாமீட்டர் ஆஃப் ஒர்க் பீஸு இதெல்லாம் வச்சு வந்து நமக்கு வந்து டைம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆனால் அந்த டூல் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் வந்து டைமை வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணும்.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி டூல் ட்ராவல் டிஸ்டன்ஸ். கொஷின் நம்பர் 19, கன்வெர்ட் 4/5 இன்ட்டு டெசிமல். டெசிமல்னால் என்னென்னா பாயிண்டில் வர்றது தான் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4/5ங்கிறது ஃப்ராக்ஷன். இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு மேக்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணலான்னா, ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இருக்குது. அது ரெண்டுமே வந்து இன்ட்டு 2ஆல் பண்ணோம்னா 8/10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 8/10னா நமக்கு தெரியும் 0.8. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் சி 0.8. கொஷின் நம்பர் 20, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெடி ரெஸ்ட்டு. இப்போ ஸ்டெடி ரெஸ்ட்டுங்கிறது இந்த இமேஜில் காட்டியிருக்கிறது தான் ஸ்டெடி ரெஸ்ட்டு. இந்த ஸ்டெடி ரெஸ்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபிக்ஸ்டு ஸ்டெடி ரெஸ்ட்டு, ஃபாலோவர் ஸ்டெடி ரெஸ்ட்டு. இந்த ஃபிக்ஸ்டு ஸ்டெடி ரெஸ்ட்டுக்கும் ஃபாலோவர் ஸ்டெடி ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபிக்ஸ்டு ஸ்டெடி ரெஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபாலோவர் ரெஸ்ட்னா அது வந்து அந்த டூலோடே அப்படியே மூவ் ஆகும். அதுதான் வந்து ஃபாலோவர் ஸ்டெடி ரெஸ்ட்டு. இந்த இமேஜில் காட்டியிருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டெடி ரெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டெடி ரெஸ்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம வந்து ஸ்டெடி ரெஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ வந்து ஒரு லாங் ஜாபை வந்து நம்ம டர்னிங் பண்ணுறோம். அப்போ டர்னிங் பண்ணுறப்போ ஒரு கட்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ அந்த கட்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறப்ப என்ன பண்ணணும்னா ஜாபை வந்து பெண்ட் பண்ணும். அதுதான் முக்கியமான ரீசன். இதில் வந்துட்டு கீவேர்டு என்னென்னா கட்டிங் ஃபோர்ஸு. இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது கட்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த கட்டிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுனாக்க அந்த லாங் ஜாபை வந்து பெண்டு பண்ணும். அதுக்கு தான் அந்த பெண்ட் ஆகுதுல, அந்த பெண்ட் ஆகிறத தவிர்க்கிறதுக்கு தான், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எது யூஸ் பண்ணுவோம், ஸ்டெடி ரெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காண்டியும் நம்ம வந்து ஸ்டெடி ரெஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். லாங் ஜாப் வந்து ஒரு லாங் ஜாப்பை டர்னிங் பண்ணுறப்ப நம்ம வந்து சென்டரில் போகிறப்ப கட்டிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது வந்து ஜாப் வந்து பெண்ட் ஆகும். அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க, டு எனேபிள் டு டேர்ன் அட் ஹை கட்டிங் ஸ்பீட். ஹை கட்டிங் ஸ்பீடில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஸ்டெடி ரெஸ்ட் யூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஹை கட்டிங் ஸ்பீடில் யூஸ் பண்ணால் நமக்கு அதுக்கு தனியாக டூல் இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன், இருக்கிறதுலே கட்டிங் ஸ்பீட் வந்து அதிகமாக உள்ள டூல் வந்து டைமண்டுக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், CBN, இந்த மாதிரி நிறையா இருக்குது. கட்டிங் ஸ்பீட் நமக்கு அதிகமாக வேணும்னா டூல் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் ஆப்ஷன் டி வராது. அடுத்து ஆப்ஷன் சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு ரெடியூஸ் த லோட் ஆன் த கட்டிங் டூல் வைல் டர்னிங். இப்போ கட்டிங் டூலுக்கு வந்து லோட் அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் வந்து நம்ம வந்துட்டு ஸ்டெடி ரெஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் கிடையாது. அடுத்து வந்து டு அவாய்ட் த லோட் ஆன் த லேத் சென்டர் வைல் டர்னிங். இப்போ நம்ம டர்னிங் பண்ணுறப்ப லேத்து சென்டர் இருக்குல்ல, அதாவது லைவ் சென்டர், டெட் சென்டர்னு சொல்லிட்டு 2 இருக்குல்ல, அதில் வந்து லோடு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் நம்ம வந்துட்டு ஸ்டெடி ரெஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. டு ப்ரிவெண்ட் த பெண்டிங் ஆஃப் லாங் ஷாஃப்ட் டியூ டு கட்டிங் ஃபோர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம வந்து லாங் ஷாஃப்ட் வந்து நம்ம வந்து டர்னிங் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கட்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்து பெண்ட் பண்ணும். அதுக்காண்டி தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டெடி ரெஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால அதுதான் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும்னா, டு ப்ரிவெண்ட் த பெண்டிங் ஆஃப் லாங் ஷாஃப்ட் டியூ டு கட்டிங் ஃபோர்ஸ். கொஷின் நம்பர் 21, இன் பிளானிங் மிஷின் டெப்த் ஆஃப் கட் இஸ் கிவன் பை. இப்போ பிளானிங் மிஷின் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம டெப்த் ஆஃப் கட்டு வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அட்ஜஸ்டிங் த டூல் ஸ்லைடு, ரொட்டேட்டிங் த ஃபீட் ஸ்க்ரூ ஆஃப் த டூல் ஹோல்டு, மூவிங் த கிராஸ் ஸ்லைட், லிஃப்டிங் த ஒர்க் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டெப்த் ஆஃப் கட் எப்படி கொடுப்போம்னா, இதுதான் வந்துட்டு பிளானிங் மிஷின். இந்த பிளானிங் மிஷினில் டூல் ஹெட் வந்து அதில் வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ இந்த டைப்பில் வந்துட்டு இது வந்து ஓப்பன் சைட் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிளானரில் வந்துட்டு 3 டூல் ஹெட் இருக்குது, 1 2 3. இந்த டூல் ஹெட் மேலே ஒரு ஃபீட் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஃபீட் ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணி தான் நம்ம டெப்த் ஆஃப் கட்டு கொடுப்போம். அந்த ஆப்ஷன் இங்கே வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், ரொட்டேட்டிங் த ஃபீட் ஸ்க்ரூ ஆஃப் த டூல் ஹோல்டு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி. இந்த பார்ட் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த இமேஜ் இந்த மேலே இருக்கும். இந்த இடத்துல இங்கே வந்து ஃபீட் ராட் மெக்கானிசம் இருக்கும், மேலே ஒரு ஹேண்டில் போட்டுருவாங்க. இதை ரொட்டேட் பண்ணி தான் நம்ம டெப்த் ஆஃப் கட்டு கொடுப்போம். Question number 22, you have to machine a flat surface on a workpiece of 5 meter length. Which of the following machine will you choose அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எவ்வளோ லென்த் இருக்குன்னா 5 மீட்டர் லென்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 மீட்டர் லென்த்தில் நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா என்ன மிஷின் யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ
5 மீட்டர் லென்த்து வந்து நம்ம எதில் பண்ணுவோம்னா பிளானிங் மிஷினில் தான் பண்ணுவோம். ஏன்னாக்கா இந்த பிளானிங் மிஷினில் தான் வந்துட்டு டேபிளோட லென்த்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து ஷேப்பிங் மிஷினு, இதோட டேபிள் லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து ஸ்லாட்டிங் மிஷினு, இதோட டேபிள் லென்த்தும் சின்னதாக இருக்கும். இது வந்து மில்லிங் மிஷினு, இதோட டேபிள் லென்த்து சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த பிளானிங் மிஷினில் தான் டேபிள் லென்த்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் 4 மீட்டர் லென்ஸு 5 மீட்டர் லென்த்து இதெல்லாம் வந்து நம்ம எதில் வந்து மிஷினிங் பண்ணுவோம்னாக்கா பிளானிங் மிஷினில் தான் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ பிளானிங் மிஷின். Question number 23. CNC machines are controlled by means of. ஆப்ஷன் வந்து ப்ரோக்ராம், ஆப்ரேட்டர், கேமு, பிளக் போர்ட் சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து லேத் மிஷின் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவோம்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் அந்த சிஎன்சி மிஷினில் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னா ப்ரோக்ராம் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்குன்னு தனியாக ப்ரோக்ராம் இருக்குது. G00, G01, M00, M01 அப்படின்னு தனியாக ப்ரோக்ராம் இருக்குது. இந்த சிஎன்சி மிஷினை பொறுத்த முடியாது எது வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கோடிங்னா இந்த ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எது கண்ட்ரோல் பண்ணணும்னா ப்ரோக்ராம் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ. Question number 24. ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்போ வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட வந்து ஏரியா வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம மெமரி தான் பண்ணணும். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து எவ்வளோனாக்கா √3 / 4a². ஸோ நமக்கு இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ √3 / 4a² வரும். Question number 25. கவுண்டர் போரிங் இஸ் டன் ஃபார். நம்ம வந்து கவுண்டர் போரிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு எல்லா ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரீமிங்னா என்னன்னாக்கா ஒரு ட்ரில்டு ஹோலில் வந்து ஃபினிஷிங் பண்ணுற ஆப்ரேஷன் தான் ரீமிங். அதே ட்ரில்டு ஹோலில் வந்து டேப், அதாவது த்ரெட்டு ப்ரொடியூஸ் பண்ணால், இன்டர்னல் த்ரெட் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து என்னன்னாக்கா டேப்பிங்கு. கவுண்டர் போரிங் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு ட்ரில்டு ஹோலில் வந்துட்டு கவுண்டர் போர் ஹெட் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து சீட் ஆகிறதுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் தான் வந்து கவுண்டர் போரிங். கவுண்டர் சிங்கிங் அப்படின்னா என்னன்னாக்கா அதே ட்ரில்டு ஹோலில் வந்து கவுண்டர் சிங்க் ஹெட் ஸ்க்ரூ அது சீட் ஆகிறதுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் தான் வந்து கவுண்டர் சிங்கிங்கு. சென்ட்ரல் ட்ரில்லிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்கனாக்கா எடுத்தோடனே நம்ம வந்து லார்ஜ் டயாமீட்டர் ட்ரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ட்ரில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு சென்ட்ரல் ட்ரில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சென்ட்ரல் ட்ரில்லில் தான் வந்துட்டு ட்ரில்லிங், கவுண்டர் சிங்கிங் இந்த 2 ஆப்ரேஷனும் பண்ணக்கூடிய டூல் எதுனாக்கா சென்ட்ரல் ட்ரில்லிங் தான் வரும். ஸ்பாட் ஃபேஸிங்னா என்னன்னாக்கா இப்போ இங்கே வந்து அன்ஈவனாக சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ஃபேஸை வந்து ஈக்குவல் பண்ணி போல்ட்டு இதெல்லாம் வந்து சீட் ஆகிறது பண்ணுற ஆப்ரேஷன் தான் ஸ்பாட் ஃபேஸிங். நம்ம கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கவுண்டர் போரிங் எதுக்கு பண்ணுறாங்க? டு அக்காமடேட் த சாக்கெட் ஹெட் ஸ்க்ரூ. அதான் அந்த இமேஜில் பார்த்தோம். கவுண்டர் போரிங்னா எந்த ஆப்ரேஷன்னா இதுதான் வந்து கவுண்டர் போரிங்கு. இதில் வந்து எது சீட் ஆகும்னா சாக்கெட் ஹெட் ஸ்க்ரூ, இதெல்லாம் சீட் ஆகிறதுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் தான் வந்து கவுண்டர் போரிங். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி அக்காமடேட்டிங் த சாக்கெட் ஹெட் ஸ்க்ரூ. Question number 26. இப்போ இது வந்துட்டு இந்த டிராயிங்கில் வந்துட்டு இந்த இடத்த வந்து எது இண்டிகேட் பண்ணுது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இமேஜை பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் வந்து இந்த இடத்த வந்து எது வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா ரஃப்னஸ் வேல்யூ. இந்த இடம் வந்து ரஃப்னஸ் வேல்யூ, இந்த இடங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் மெத்தடு, இந்த கீழே இருக்கிறது வந்து சாம்பிள் லென்த்து, இந்த இடம் வந்து வந்து மிஷினிங் அலவன்ஸு, இந்த இடம் வந்து டைரக்ஷன் ஆஃப் லே. இப்போ நம்ம கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடம், அதாவது இந்த இடத்த வந்து எதை மீன் பண்ணுது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்த வந்து எது மீன் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் லே. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ டைரக்ஷன் ஆஃப் லே. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க 24 கொஷினை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.